ஒரு அரசியல் கட்சி தலைவர் மைக்கை பிடிச்ச ஆரம்பிச்சா கீழே உட்காந்துட்டு திரிசான்னு மற்றகமா கேவலமா கத்துனா என்னங்க அர்த்தம்? யார் அவங்க? நீங்களும் சினிஃபீல்ட்ல இருந்து வரீங்க, அவரும் சினிஃபீல்ட்ல இருந்து வர்றாரு, ஒரு சிஎம் ஆகிறாரு, நீங்க எதிர்கட்சி தலைவர் ஆகுறீங்க. அந்த அம்மாவை ஹீரோயினா பண்ணிட்டு வெளியில வந்திருக்காங்க. அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? த்ரிஷாவை பற்றி பேசிய உதயநிதிக்கு புகழேந்தி ஆவேசமாக பதிலடி கொடுத்துள்ளார். ஒரு நிமிஷம். காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்குது, ஆனால் பெண்கள் பாதிக்கப்படும் போது சட்டப்படி நடவடிக்கை எடுக்குன்னு சொல்றாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா அந்த குற்றச்சாட்டு உங்களுக்கு தொந்தரவாகவும் ஒரு குறிப்பிட்ட நடிகை பெயரை சொன்னா அதற்காக வெகுண்டெழுறதும் இது மக்களுக்கான அரசா? நடிகை யாரு? இல்ல நீங்க சொல்லுங்க. இருக்கு சார், நீங்க சொல்லுங்க. நடிகை இல்ல எந்த நடிகை இல்ல இல்ல யாரு யார் எந்த நடிகை? ஏங்க ஒரு இந்த பெண்களை பத்தி இல்ல இல்ல ஒரு நிமிஷம் வர ஏங்க இல்ல எந்த நடவடிக்கை எடுத்தாங்க இல்லையா? நீங்க சொல்ல வேணாம், நான் சொல்றேங்க. நீங்க மறைக்கிறீங்க. திரிஷான் நான் சொல்றேன் தெரியுமா? என்ன தெரியுமா? அவங்க என்ன நடுவர் மன்ற தீர்ப்பினுடைய தலைவியா இல்ல சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா? நான் தெரியாம கேட்கிறேன். போற இடத்துல ஒரு அரசியல் கட்சி தலைவர் மைக்கை பிடிச்ச ஆரம்பிச்சா கீழே உட்காந்துட்டு திரிசான்னு மற்றகமா கேவலமா கத்துனா என்னங்க அர்த்தம்? யார் அவங்க? நீங்களும் சினிஃபீல்ட்ல இருந்து வரீங்க, அவரும் சினிஃபீல்ட்ல இருந்து வர்றாரு, ஒரு சிஎம் ஆகிறாரு, நீங்க எதிர்கட்சி தலைவர் ஆகுறீங்க. அந்த அம்மாவை ஹீரோயினா பண்ணிட்டு வெளியில வந்திருக்காங்க. அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? கீழே உட்காந்து திமுகவினுடைய பண்பாடு திரிசான்னு கத்துறதா? இதுதான் நாகரிகமா? அதை வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கணும். வேண்டாம், இதெல்லாம் நான் வந்து சினிஃபீல்டு இருந்தால் அவங்களும் வந்திருக்காங்க, நாகரிகமாக நடந்துக்கோங்க அப்படின்னு. ஆகவே ரொம்ப கேவலமாக மேடையில் வந்து உட்காந்து திமுகவுடைய கொள்கையாது, கோட்பாடாது. ஏன் அந்த மாதிரி இழுத்து கத்துறீங்க? நீங்க நாகரிகமாக பேசணுங்க. எதோ நடிகையை கம்பேர் பண்ணி பேசுறீங்க. என்னத்துக்கு பேசுறீங்க நீங்க? ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற இல்ல மாத்தாதீங்க. ஒரு பெண் நீங்க சார் ஒரு அமைச்சர் சொல்றாரு டெய்லி அந்த பெண்ணை பார்த்ததே இல்லன்னு. அந்த பெண்ணும் அந்த அமைச்சர் இருக்கிற புகைப்படத்தை அந்த பொண்ணு வெளியிட்டு இருக்கு. ஆனா அவர் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்காத இந்த அரசு ஒரு நிமிஷம் இந்த நடிகை பெயரை குறிப்பிட்டு நடவடிக்கை எடுக்குது. ஆமா, நிச்சயமா செய்வாங்க. யார் பாதிக்கப்பட்டாலும் பாதிப்பு தான். ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். சிவராசன் தானு, நஞ்சேகவுடு ஒசூர்ல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.